பேட்மேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். இவரை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். ஆனால் இவரோட ஸ்ட்ரென்த் ஸ்க்ரீன் இதை பற்றி நான் நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் ஏன் இவர் இவ்வளோ ஃபேவரட்டாக இருக்காருங்கிறத பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டப்போ நிறைய பேர் 100% பேட்மேன் தான் ஓட்டே பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒருத்தர் தான் ஓட் பண்ணியிருக்காரு, அவரு பேட்மேனுக்கு தான் ஓட் பண்ணியிருக்காரு. 100%ன்னு காட்டுது. சரி அப்படின்ட்டு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பேட்மேன் பற்றின ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது பேட்மேன் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேட்மேன் பிடிச்சதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்பவும் நல்லாயிருக்கும். எவ்வளோ பணம் இருந்தாலும் மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ மக்களுக்காக அவர் உழைக்கிறதுனால தான் அவரை எனக்கு பிடிச்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, இந்த பேட்மேன் கேரக்டரை ரொம்பவும் கிரவுண்டடாக டிசைன் பண்ணது நல்லா இருந்துச்சு. யார் வேணாலும் எனிதிங் ஹேஸ் பேட்மேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பேட்மேன் மேலே ஒரு ஹூப்பையே க்ரியேட் பண்ணி விட்டுருந்தாரு. பாயிண்ட் நம்பர் 3, அதை லைவ் ஆக்ஷனில் எக்ஸிக்யூட் பண்ண விதம். இப்போது நம்ம நூலனோட வருஷத்து பேட்மேனையும் எடுத்துப்போமே, ஒரு கிரவுண்டடான பேட்மேன். அதுவே நம்ம ஸ்னைடரோட பேட்மேன் சூப்பர்மேனாகவே இருந்தாலும் நான் டிஃபீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பேட்மேன். ஆனால் எப்படி இருந்தாலும் இவர்கிட்ட இருக்கிற அந்த கிரவுண்ட்னஸ் மட்டும் போகவே போகாது. பாயிண்ட் நம்பர் 4, கரேஜ் அண்ட் டியூரபிலிட்டி. ஸோ கரேஜ் அண்ட் டியூரபிலிட்டி பிக் ஃபைட்டில் அதை பற்றினா இவரை வந்து இது பண்ணலாம். பிக் ஃபைட்டில் ஒரு இடத்துல காமிக்கில் இன்வால்வ் ஆகியிருப்பார். ஸோ அந்த ஒரு காரணம், அதாவது ஒருத்தர் செத்தாதான் இன்னொருத்தன் வெளியிலே வர முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஃபைட்டில் 28 மணி நேரம் யாரையும் கொல்லாமலே தாக்கு பிடிச்சிருப்பார். அவரால் 500 kgs வரைக்கும் லெக் ப்ரெஸ் அண்ட் பிரெண்ட் ப்ரெஸ் பண்ண முடியும். 1500ன்னு நினைக்கிறேன். அண்ட் இவரோட பேக் மொபைல் காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதை தாண்டி இவரோட கரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் ஆடம், ஸோ 6 கடவுளோட சக்தியை வச்சுருக்கிற ஒருத்தங்கிட்டே அந்த பார்த்தீங்கன்னா ஒத்தாலா அதுவும் நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் கூடயே மோதிருக்காரு. சூப்பர்மேன் கூட மோதி டிஃபீட்டும் பண்ணியிருக்காருங்க. இதை தாண்டி இவர்கிட்ட என்னடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இவரோட அந்த ரைட்டிங், இவரை வந்து பார்த்திங்கன்னா பக்கமான வில்லன்ஸ் வச்சு எழுதியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தான் பேட்மேன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த வீடியோக்கு நல்லா வியூஸ் வந்துச்சுன்னா பார்ட் 2 போடலாம். கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம்.